அனைவருக்கும் வணக்கம். ராம்சந்திராவின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. நேற்றுக்கு நம்ம படிச்சுட்டு இருந்த அந்த கடிதத்தை தொடர்ந்து படிக்கிறோம். அதில் நம்ம கடைசியா படித்தது அன்புணர்வானது இதயத்தின் நிலையுடன் தொடர்புடையது, வெறுப்பு உணர்ச்சியும் அந்தவாறே, குறைபாடு இல்லாதவர்கள் யாரும் இல்லை, குணங்கள் மற்றும் குறைபாடுகள் எதுவுமே இல்லாமல் இருப்பவர் கடவுள் மட்டுமே. எவருக்காவது என்னுடன் அதிக நேரம் செலவழிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் என்னுடைய குறைபாடுகளில் சில அவர்களுடைய பார்வையில் படும். இதுதான் நம்ம நேத்திக்கு கடைசியா படிச்சோம். அப்ப யாராக இருந்தாலும் நம்ம அவங்களை நேசிக்கிறது, குறைபாட கவனத்துல வச்சு நம்ம நேசிக்க முடியாது. ஏனென்றால் நெருங்கி செல்ல செல்ல நிறைய குறைபாடுகள் நம்ம கண்ணில் தெரியதான் ஆரம்பிக்கும். இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாருமே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது இதுவும் ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்லலாம். நாம யாரோட அதிக நேரம் செலவழிக்கணுமோ அவங்கள்ட்ட இருந்து முடிந்த வரைக்கும் கொஞ்சம் தூரமா இருக்க பார்க்கணும். யாரோட கொஞ்ச நேரம் தான் செலவு பண்றோமோ அவங்கள்ட்ட நீங்க எவ்வளவு நெருக்கமா வேணாலும் புழகலாம். நெருக்கமானவர்களிடம் கொஞ்சம் தொலைவாக, கொஞ்சம் மரியாதையாக, கொஞ்சம் அளவாக பழகவும். ரொம்ப அதிகம் பழக்கம் தேவையில்ல, சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போற ஆளு அப்படிங்கிறவங்கள்ட்ட எவ்வளவு வேணாலும் நெருக்கமாகவும் நம்ம பேசணும். இது ரிலேஷன்ஷிப்ல ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட எவ்வளவு வேணாலும் நம்மளை ஓப்பன் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நெருக்கமானவங்கள்ட்ட அளவாக உங்களை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு குறைபாடு, என்னுடைய உடை அணியும் விதத்திலேயோ அல்லது என் பொருள்களை வைத்துக் கொள்ற விதத்திலேயோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது வீட்டுக்கு புதிதாக வர்றவங்க வரும் பொழுது நம்ம ஒழுங்கா இருக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தாங்கிறப்ப எப்படி வேணாலும் இருக்க பார்ப்போம். இப்ப இதுலதான் ஒரு சின்ன வித்தியாசம். யாராவது ஒருத்தங்க வரும்பொழுது கூட எப்படியே இருக்கலாம். நம்ம வீட்டுல யாரோட நம்ம நெருக்கமாக இருக்கிறோமோ, யாரோட நம்ம அதிக நேரம் செலவு பண்றோமோ அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்க முயற்சி பண்றதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்ம அங்கதான் நம்ம சுதந்திரம் பறி போறதா நினைக்கிறோம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது எப்ப வருதுன்னா, இப்ப நான் ஒருத்தரோட 10 மணி நேரம், 8 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் அலுவலகத்துல வேலை பார்க்க போறோம்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப அளவுக்கு அதிகமாக பழகிறது, ரொம்ப ஓப்பனா எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் குறைக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தாட்டு தான். ஆனால் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்க ஒரு மரியாதையை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் நன்றாகவும் இருக்கும். அப்படி இல்லை, நான் நெருக்கமா இருக்கிறவங்கள்ட்ட யார் ரொம்ப நேரம் என்னோட பழகுறாங்களோ, யாரோட நம்ம ரொம்ப நேரம் இருக்க விரும்புதோ அவங்கள்ட்ட நான் கண்ணாப்புனான்னு நடந்துக்குவேன், எல்லா விஷயத்தையும் பேசுவேன், எல்லாமும் செய்வேன் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே அந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போகும். இதுதான் நம்மள்ட்ட நவீனமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கம் எப்ப உண்மையிலேயே ஏற்படும் அப்படின்னா, நேசிக்கப்படுபவரின் குறைபாடுகளும் குறைகளும் ரசிக்கக்கூடியதாக தோன்றுகின்ற அளவுக்கு உங்கள் அன்பு ஆழமாகி அழகாகும் பொழுது அது நடக்கிறது. இதை பத்தியும் நம்ம நேற்றுக்கு பேசணும். உண்மையான அன்பு அப்படின்னு வரும் பொழுது இந்த உலகத்துல எல்லாமே அழகாக தோன்ற ஆரம்பிக்கணும். அப்ப நம்மளுடைய அந்த தெய்வீக அன்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். யாருக்குள்ளார தெய்வீக அன்பு வருகிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப எனக்கு தெய்வீக அன்பு அப்படிங்கிறது ஆழமாக உள்ளுக்குள்ளார வேரோட ஆரம்பிச்சிருக்கு, பறந்து விரிந்ததா மாறுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற குறைகளை கூட ரசனையோடு பார்க்கின்ற ஒரு தன்மை, எல்லாவற்றையுமே வெறுப்புணர்வே இருக்கக்கூடாது. யார் மேலையும் எதற்காகவும் வெறுப்புணர்வு இல்லாத ஒரு தன்மை, எல்லாருடைய குறைகளையும் அவங்க இடத்துல இருந்து பார்த்து அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை ரசிக்கக்கூடிய தன்மை எனக்குள்ளார உருவாயிருக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பின் அழகு.
இது நம்மளுடைய தெய்வீக அன்புக்கும் பார்க்கலாம், நம்மளுடைய குடும்பத்துக்கும் பார்க்கலாம், நம்ம பணி செய்யும் இடத்துக்கும் பார்க்கலாம், நம்ம ஆசிரமத்திலையும் பார்க்கலாம். நம்ம எல்லாரையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றோம். எல்லாருடைய இதயங்களையும் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையானால், எனக்கு என்னுடைய சென்டர்லயோ என்னுடைய ஆசிரமத்துக்கோ என்னோட வரக்கூடிய அபியாசிகளிடம் இருக்கிற குறைகளாக தெரியக்கூடாது. அதுவும் ரசிக்கக்கூடியதாக எனக்கு மாறணும். அப்படி ரசிக்கக்கூடியதா மாறுறா அவங்க குறைய யாரு சுட்டி காட்டுறது, யாரு தட்டி கேட்கறது அப்படின்லாம் ஒரு கேள்வி நமக்குள்ளார வரும். இப்ப நானே நேத்திக்கே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன தப்பு பண்றான். ஒரு மூத்தவர்கள், வயதுல மூத்தவங்க அதை ரசிப்பாங்க, கண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு. நீங்க கண்டிக்கிறீங்களா ரசிக்கிறீங்களாங்கிறது அடுத்த பிரச்சனை. இந்த ரசனிக்கிற அந்த மனநிலைங்கிறது என்ன பண்ணும்னா நமக்குள்ளார அவங்க மேல வெறுப்பை உருவாக்குறாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக அப்படின்னு ரசிச்சு பாராட்டி அது என்னமா செய்யற பாருன்னு சொல்லி அதையே செய்ய தூண்டுவது அல்ல. அப்ப அதையும் ரசிக்கக்கூடியதாக மாற்றிக்கிற ஒரு மனநிலை வரும் பொழுது அங்கே வெறுப்புணர்வுக்கு வேலை இல்லை. இதயம் ஒரு மையத்தை நோக்கி நகருதுங்கிறதுடைய அர்த்தம் அது. சரி, ஒருவர் மற்றவர்களிடம் எந்த குறைபாடுகளை காண்கிறாரோ அவை அவரையே கடிந்து கொள்வதற்கான ஒரு வகையாக கூட இருக்கலாம். ஏனெனில் புத்திசாலிகள் அடுத்தவர்களிடம் தாங்கள் பார்க்கும் பலவீனங்களை தங்களுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். இப்ப எந்த குறைபாடுகளை மற்றவற்றை நம்ம பார்க்கிறோமோ அதை பத்தி இது நம்ம அடிக்கடி நம்ம பேசுறோம். இதுல எனக்கும் ஒரு முரண்பட்ட கருத்தும் உண்டு. முரண்பட்ட கருத்துன்னு சொல்ல முடியாது, ஆதரவான கருத்து தான். ஆனா நம்ம அதை பார்க்கிற இடம் எப்பயுமே தப்பா இருக்கு. இப்ப ஒருத்தரிடம் உள்ள குறைபாடுகளை பார்க்கும் பொழுது அந்த குறைபாடு தனக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்பவர்கள் தான் புத்திசாலிகள். அதனால இது நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கான ஒரு வழி. அடுத்தவங்கள்ட்ட தெரிகின்ற குறைபாடுகள் என் கண்ணுக்கு படும் பொழுது இப்ப என்ன சொல்ல வர்றோம், அடுத்தவங்களோட குறை குற்றம் எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல வரமாட்டேன். இல்லை. இப்ப நான் ஒரு வாத்தியார். இப்ப நான் கேட்காவிட்டால் அறிவுரை கூறாதீர்கள்னு லாலாஜி சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு என் பையன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் என்னை கேட்டாதான் அறிவுரை சொல்லுவான்னு இருந்தா இது என் தொழில் தர்மமானா கிடையாது. இப்ப நம்ம எல்லா இடத்துலயுமே லாலாஜி மகராஜ் சொல்றத மிக சரியாக புரிந்து கொண்டு அதை அணுகணும். அப்படி இல்லாம இடம் மாற்றி நமக்கு வசதியான இடத்துல எல்லாம் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது. அப்ப மற்றவர்களிடம் குறைபாடுகளை காணும் பொழுது என்னுடைய மகனிடம், ஒரு சின்ன குழந்தைகிட்ட, என்னுடைய மாணவரிடம் ஒரு குறைபாடை காணும் பொழுது அந்த குறைபாடை சீர் செய்யறதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்றது அப்படிங்கறதெல்லாம் அந்த கேட்டகரியில எடுத்துக்க கூடாது. அப்ப என் வீட்டுல என் பையன் காலையில 7 மணி வரைக்கும் தூங்குறான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் எப்பயும் அப்படின்னா, அப்ப நான் இல்ல லாலாஜி சொல்லியிருக்காரு, பிறரிடம் எந்த குறைபாடுகளை காண்கிறோமோ அது என்னையே மாத்திக்கிறதுக்கான ஒரு வழி. அதனால நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் வழியே என் பையனை ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இந்த லேட் ரைசரா இருக்கிற என் பையன் மேல என்ன அறியாம எனக்குள்ளார ஒரு வெறுப்பு வருது பாருங்க, அது மட்டும்தான் இருக்கக்கூடாது. மற்றபடி எந்தெந்த இடத்துல எந்தெந்த கான்டெக்ட்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இதயம் என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டும். ஒரு சில இடங்கள்ல நம்ம பேலன்ஸ்டா இருக்க வேண்டிய இடங்கள்ல ஒரு குறையை திருப்பி திருப்பி பார்த்து அந்த குறையினால நம்ம ரிலேஷன்ஷிப் பில்டிங் உடையுதுங்கும் பொழுதுதான் இந்த கான்செப்ட் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அது மனைவியோடையோ கணவரோடையோ அல்லது நம்ம பாஸோடைய கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உடையுது, அந்த ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை உடையுது. அதுக்கு காரணம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க, அதுதான் நமக்கு காரணமா அமைதுங்கும் பொழுது அப்ப இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அவரை கடிந்து கொள்வதற்காக அல்ல, அந்த குறைபாடுகளே நம்ம கிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அது மாதிரி நமக்குள்ளார வந்துடாம இருக்க பார்த்து அந்த மாதிரியான ஒரு எண்ணம், அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு. ஒருத்தர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அலுவலகத்துல இருக்காரு, எந்த நேரம் பார்த்தாலும் தான் உட்கார்ந்துருக்க இடம் ஃபுல்லா ஒரு சவுண்டா பாட்டை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கிறாரு. இது ரொம்ப உங்களுக்கு ஒரு நியூசன்ஸா தெரியுது. உங்க அலுவலகத்திலேயே இருக்கிறாரு, இல்லைன்னா நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை பத்தி இல்லாம பக்கத்துல வளன்னு உட்காந்து பேசுறாரு, உங்களுக்கு அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது.
இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குறைபாடு நமக்கு வந்து எரிச்சலை கொடுக்குதுன்னா, இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அலுவலகத்துல ரொம்ப காமான ஒரு டைப்பாக இருப்போம். அப்ப இது நமக்குள்ள குறைபாடு இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த குறைபாடு முகமூடி போட்டுக்கிட்டு வேற ஒரு விதத்துல வேற ஒரு இடத்துல நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்டு இருக்கும். அது நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, நம்ம வீட்டுல யாராவது ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கப்போ குறுக்க போய் உட்காந்து தோணுன்னு வேற விஷயங்களை வளர்க்கறது, அந்த மாதிரியான ஆளா இருப்போம். அப்படி இல்லைன்னா ஆசிரமத்துல வந்து எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கப்பயோ அல்லது ஒரு ஒரு முக்கியமான வேலைக்காக எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நடுப்புற புகுந்து பேசக்கூடிய ஆளாக இருப்போம். நமக்கு அங்க செய்யறது தெரியாது. ஆனா நம்ம வந்து அலுவலகத்துல இன்னொருத்தர் குறுக்கிடும் பொழுது நமக்கு எரிச்சல் வருது. அப்ப அந்த எரிச்சல் வருதுங்கும் பொழுது இது அப்படியே நமக்குள்ளார பார்த்து இதே மாதிரி நம்ம வேற எங்கேயாவது இருக்கிறோமா? ஏன்னா அந்த அந்த ஃப்ரீக்குவென்சில அந்த வேவ் லென்த்ல நான் வந்து அதை எரிச்சலா பாக்குறேன். ஆனா வேற ஒரு ஃப்ரீக்குவென்சிக்கு வரும்பொழுது அதே வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. எந்த இடத்துல நம்ம செய்யறோம்னு பார்த்தோம்னா அங்க நம்மளை திருத்திக் கொள்ள முடியும். ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்டிசிப்ளின் எனக்குள்ளார ஒரு எரிச்சலை கொடுக்கும் பொழுது அதே இன்டிசிப்ளின் அளவிலும் உருவத்திலும் மாறி வேறொரு இடத்துல என்கிட்ட இருக்கும். இது குவாண்டம் பிசிக்ஸோடையும் சம்பந்தப்பட்டது. அப்ப நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல என்னுடைய பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து இது உள்ளார இருக்கு. இதுக்கு இன்னும் சரியான எடுத்துக்காட்டுகள் வரும்பொழுது நம்ம அதை பத்தி பேசுவோம். அடுத்தவர்களிடமிருந்து எந்தெந்த பலவீனங்களை குரு நீக்க விரும்புகிறாரோ அவற்றை தன் மீதே விரும்பி ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் தன் சீடர்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி அளிக்கிறார். அடுத்து மாஸ்டர்ஸோட ஒர்க்ல இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு சீக்ரெட்டை சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த வெள்ளம் சாப்பிடுற கதையை நீங்க பல முறை கேட்டிருப்பீங்க, பல வடிவத்துல கேட்டிருப்பீங்க. இந்த கான்செப்டோட நம்ம கேட்டு பார்த்தோம்னா அது கரெக்டா இருக்கும். அடுத்தவர்களிடமிருந்து எந்தெந்த பலவீனங்களை குரு நீக்க விரும்புகிறாரோ அவற்றை தன் மீதே விரும்பி ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் தன் சீடர்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி அளிக்கிறார். அந்த அம்மா அந்த பையனை கூட்டிட்டு போய் இவன் இனிப்புகள் சாப்பிடுறதுக்கு அடிமையா இருக்கான், இவன்கிட்ட வந்து இந்த குறைபாடு இருக்கு, ஒரு புத்தி சொல்லுங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வர சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு போனோம்னா அந்த பையன்ட்ட அதையே தான் சொல்றாரு. நீ வந்து இனிப்பு சாப்பிடாதப்பா, உடம்புக்கு அது நல்லது இல்லை, நீ கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்றத குறைச்சிக்கணும்னு மட்டும்தான் சொல்லி அனுப்புறேன். ஆனா அந்த பையன் சரியாயிருக்கான். பட் அந்த அம்மாவுக்கான கேள்வி என்னன்னா, இதையே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலங்க. அதுக்கான பதில் நம்ம கிட்டதான் இருக்கு. அதாவது அடுத்தவர்களிடம் இருந்து எந்தெந்த பலவீனங்களை குரு நீக்க விரும்புகிறாரோ, இப்ப அந்த இனிப்பு சாப்பிடுற பழக்கத்தை அவன்கிட்ட இருந்து அவன் நீக்க விரும்பியிருந்தால் உண்மையிலே என்ன பண்ணிருக்கணும், அந்த பழக்கத்தை தன் மீதே விரும்பி ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த பழக்கம் இருந்தது அப்படின்னு எடுத்துட்டு வந்து அதுல டேஸ்ட் வந்த பிறகு அந்த விஷயத்தை தனக்குள்ளார இருந்து கலட்டி வெளியில ஏறிடு. இதுதான் போன பாராவுல சொல்றாரு, புத்திசாலிகள் அடுத்தவர்களிடம் தாங்கள் பார்க்கும் பலவீனங்களை தங்களுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள், வளர அனுமதிக்க மாட்டார்கள். நம்ம எடுத்துக்கணும். அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னா இது அடுத்த பாராவோட கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. குரு தனக்குள் ஏற்றுக்கொள்கிறார்னு சொல்றோம். புத்திசாலிகள் தங்களுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள்னு இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அந்த பலவீனங்களை தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு அவை தங்களுக்குள் வளர அனுமதிக்காமல் அவற்றை வந்து வெளியேற்ற முயற்சி செய்வார்கள். அதான் தங்களை தாங்களே கடிந்து கொள்ளுதல். ஒரு குருவோட பயிற்சி முறை இப்படித்தான் இருக்கிறது. எந்தாவது ஒரு பலவீனத்தை தன்னுடைய சீடர்கிட்ட நீக்க விரும்பும் பொழுது பெரிய மனதோடு கருணையோடு குருநாதர் முதல்ல அந்த ஒரு விஷயத்தை தனக்குள்ளார ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதை தன்னிடமிருந்து அவர் வெளியேற்றும் பொழுது அதே நிலை சீடருக்குள்ளாரையும் உருவாக்குறது. இப்படி சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப பெரிய கான்செப்டா தெரியுது. ஒருத்தர் தண்ணியில வந்து தத்தளிக்கிறார், அவரை தண்ணியில இருந்து தூக்கணும்னா நீச்சல் தெரிஞ்சவரா இருக்கிற ஒருத்தர் தானும் தண்ணியில குதித்து தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்க ஒரு நிலைக்கு தான் போய் அவரையும் மீட்டு கொண்டு தானும் மீண்டு வரும். இதுதானே? அப்படியே இதை தூக்கி இதுல வைங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதைத்தான் வேற வேற குறைபாடுகளை நீக்குவதற்கு செய்ய சொல்றாங்க. இயற்கையில எல்லாமே வந்து
ஒண்ணு நம்ம இன்னொன்னு எடுத்து அப்ளை பண்ண தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனுடைய விளைவுதான். இங்க குரு எப்படி இருக்கிறார்? குரு என்பவர் எல்லா விதமான பலவீனங்களிலிருந்தும் வெளியில வந்தவர், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோ உறுதி உடையவர், ஒரு நல்ல நீச்சல் தெரிந்த, எந்த மாதிரியான ஒரு சூழல்லையும் தண்ணிக்குள்ளார இருந்து தான் வந்து வெளியில வரக்கூடிய ஒரு நீச்சல் பயிற்சியாளர் மாதிரி. அப்ப யார் குறையோட இருக்கிறாரோ அவர் வந்து சூழ்நிலை கைதியாக, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வர முடியாதவராக அல்லது வெளியில வர விரும்பாதவராக. ஒருத்தர் வந்து தானே தப்பிச்சு வர்றதுக்கு விரும்புற ஆட்களும் இருக்கு. நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி தண்ணிக்குள்ளார போய் உழுதுட்டு அதை தூக்க போறவங்களை கடிக்க வர்ற மாதிரி நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடிக்கிறதும் இருக்கு. அது மாதிரி மனிதர்கள்ல பல பேர் வந்து தன்னுடைய பலவீனங்கள் என்னன்னு தெரிந்து அதை நீக்கிக் கொள்வதற்காக பிரார்த்தித்து கொண்டு உதவிக்காக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, உதவிக்காக ஏங்கி கொண்டிருப்பவர். சில பேர் தாங்கிட்ட என்ன பலவீனம் இருக்குது அப்படின்னே தெரியாமலேயே அந்த பலவீனத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் தன்னுடைய பலவீனங்களையே தானே பெருமையாக எடுத்துக்கொண்டு அதை பறைசாற்றி கொண்டு நான் எப்படி தெரியுமா, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறைகளையே வந்து தானே பாராட்டி கொண்டிருக்கிறார். இப்ப இத்தனை கேட்டகரி இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் குரு கருணையோடு அணுகும் பொழுது, அவர் அந்த ஆன்மீக பயிற்சி அளிக்கும் பொழுது, அந்த ஆன்மீக பயிற்சியில இவருடைய இந்த குறைபாடு இவருடைய ஆன்மீக பயிற்சிக்கு பிரச்சனையாக அமையும், இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணும் பொழுது புத்தி சொல்வது அல்ல, புத்தி சொல்லி அவர்களை சரி செய்வது அல்ல. அதுக்கு பதிலாக முதல்ல அவர்களிடம் என்ன குறைபாடுகள் இருக்கோ அதை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறார், தன் மீதே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். இந்த குறை என்னோடது, எனக்கு இருக்கு இந்த குறைபாடு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அந்த குறைபாட்டினுடைய ஒரு அளவுக்கு அந்த வேவ்லென்த்துக்கு கீழே இறங்கி அந்த குறைபாடை தன்னிடமிருந்து வெளிப்படுத்துற சூழ்நிலைக்கு வந்துட்டு அதன் பிறகு தன்னிடமிருந்தும் வெளியேற்றுகிறார், அந்த சீடரிடமிருந்தும் அதை வெளியேற்றுகிறார். இவ்வளவும் இதுக்குள்ளார இருக்கு. இப்ப இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? நமக்கு இப்ப யார்கிட்ட ஒரு குறைபாடு இருக்கு, அந்த குறைபாடை நாம விரும்பி ஏற்றுக்கிட்டு செய்ய முடியுமா? பயப்படுவோம். ஒண்ணு, ஐயோ அவரோட பழகுனா அந்த பழக்கம் எனக்கு ஒட்டிக்கணும், நம்ம பயப்படுவோம். இது இது சரிதானா? இல்ல மாஸ்டர்ஸ் வந்து மாஸ்டர்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னா நாமளும் அது மாதிரி மாறணுமா? நம்முடைய மாஸ்டர் அவர் எப்படி ஒர்க் பண்றாருன்றத நமக்கு சொல்லிட்டாரு. அப்ப நாமும் அது மாதிரி ஒர்க் பண்ண முடியுமா? பெருசா வந்து சக்கரங்கள் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி அது என்ன கலர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சி டிரான்ஸ்மிஷன் கொடுத்து மாத்துறது தான் வேலைன்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ஒரு அபியாசியாலேயோ ஒரு ரிசப்டராலேயோ செய்ய முடியுமா? இப்ப சமீபத்துல கூட மாஸ்டர் சொன்னார், அதாவது வந்து சஜஷன்ஸ் அப்படிங்கிறது ரிசப்டர்ஸ் தான் கொடுக்கணும் கிடையாது, ஒரு அபியாசியும் கொடுக்கலாம். அந்த அபியாசி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சஜஷன் கொடுக்கலாங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி மாஸ்டர் சொல்லியிருந்தார் ராஜி. அது மாதிரி இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து மாஸ்டர் தான் செய்யணுமா? சீடர்களிடம் குரு நீக்க விரும்புவதை தன் மீது ஏற்றுக்கொண்டு சீடர்களுக்கு பயிற்சி அளிப்பது மாதிரி என் குழந்தைகிட்ட நான் நீக்க வேண்டிய ஒரு குறைபாடை என் மீது ஏற்றுக்கொண்டு நான் வந்து அதை என்னிடமிருந்து வெளியேற்றி அதுக்கப்புறம் அதை குழந்தைகிட்ட சொல்லும் பொழுது செய்தான்னு பார்க்கலாம். இது எப்படி சார் எனக்கு புரியல, செய்ய பார்க்கல அப்படின்னா மாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு இது மாதிரி நான் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண பாக்குறேன், கத்துக் கொடுங்க மாஸ்டர்னு கேட்டுட்டு நம்ம குடும்பத்திலேயே நம்ம குழந்தைகிட்டயோ நம்ம கணவர்கிட்டயோ நம்ம மனைவிகிட்டயோ நம்ம இந்த விஷயத்த வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட அவர் நிறுத்திட்டு இப்ப வந்து அந்த அபியாசியினுடைய அந்த பிரிசப்டர்னுடைய சொந்த விஷயங்களுக்கான வழிக்கு வர்றார். அதுல ஒண்ணு சொல்றாரு, இதோட அந்த ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்ட்டை முடிச்சுக்கிறாரு. அது 3 விஷயங்கள் முக்கியமா நம்ம அந்த கடிதத்துல நம்ம பார்த்ததுல 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு வந்து மனமண்டலம், மனதினுடைய தோற்றங்கள் எது எது, இதயத்தினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும், அன்பு, கருணை, ஆன்மீகத்துல ஆர்வம், ஐக்கிய உணர்வு, இதெல்லாம் வந்து இயக்கம், இதெல்லாம் வந்து இதயத்தினுடைய தன்மைகள். சுயம் அழிந்து விட்டது, சுயம் உடைந்து விட்டது, சுயமே இல்லாமல் போய்விட்டது, நான் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டேன் அப்படிங்கிற உணர்வுலாம் வந்து மனதினுடைய தோற்றங்கள். இது வந்து முக்கியமா லாலாஜி சொல்ற ஒரு விஷயம். அடுத்தது அன்பாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே இதயத்தினுடைய
நிலைகள் தான் கண்டிஷன் ஆஃப் த ஹார்ட், நாட் ஆஃப் த மைண்ட். அது ஒண்ணு அவர்கள் சொல்றதுல முக்கியமான விஷயம். அடுத்தது, குறைபாடுகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, குரு உள்பட அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தன்னையே சொல்லுகிறார், நீங்க யாராவது என் கூட வந்து 2 நாள் இருந்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சில குறைபாடுகளும் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்பயுமே நல்ல விஷயங்கள் எட்டக்க இருக்கிறப்ப தெரியும். கொஞ்சம் வந்து மோசமான விஷயங்கள் நெருங்க நெருங்க தான் புலப்படும். இது வந்து எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். இப்போ ஒரு விளக்கு இருக்கு, அதுல இருக்கிற வெளிச்சத்தை எட்டக்க இருந்து பார்த்தாலே தெரியும். இந்த விளக்குல இருக்கிற அழுக்கு கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியும். அது மாதிரிதான். அப்ப தூரத்துல இருக்கிறவங்க எல்லாரிடமும் நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு கூடப்படும். அல்லது நாம் யாரிடமிருந்து கொஞ்சம் நம்ம டிஸ்டன்டா இருக்கிறோமோ அவங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம பார்ப்போம். யாருக்கிட்ட ரொம்ப நெருங்குறோமோ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குறைபாடுகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நாம அவர்களை உண்மையிலேயே நேசித்தால் அந்த குறைபாடுகள் வெறுப்பு ஏற்படுத்துறதுக்கு பதிலாக நமக்கு ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, குரு என்ன செய்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. குரு வந்து மற்றவர்களிடம் குறைபாடுகளை காணும் பொழுது அந்த குறைபாடுகளை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அந்த குறைபாடுகள்ல இருந்து வெளிவர சீடர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சொல்றார். இதை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சாரிஜி மாஸ்டருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். அது இந்த இடத்துக்கு அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பிரிசெப்டர், பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி தன் மனைவியோட கடுமையான சண்டை போட்டுட்டு, எனக்கு குடும்பமும் வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் வந்து அங்கேயே போய் மெட்ராஸுக்கு போறேன், மாஸ்டரை பாக்குறேன், நான் பேசாம அங்கேயே அவரோடய இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. இது வந்து அவரே சொன்னது, ஒரு மேடையில வாய் வழி செய்தியாக அந்த நபரே சொன்னதுதான். அது வந்து எந்த அளவுக்கு அவரு சொன்னாரு, இதுக்கு எங்கேயாவது லெட்டர்ஸ் எங்கேயாவது இருக்குதானா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் அவரு பேசும் பொழுது நான் கேட்டிருக்கேன். அப்ப அவரு சொல்றாரு, அந்த கன்சர்ன் ரிசப்டர், நான் அது மாதிரி கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டேன், கையில ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டேன், என் கையில எல்லாத்தையும் துணிமணிலாம் அள்ளி போட்டுட்டேன், போட்டுட்டு கிளம்பி நேரா போய் இறங்கி காயத்ரி போயிட்டேன். காயத்ரி போயிட்டு போய் பெல் அடிச்சோடனே மாஸ்டர் வந்தாரு, வந்து பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து உட்கார்றன்ட்டு உள்ள போனாரு. உள்ளார போனா அங்கிருந்து மிக கடுமையான சண்டை மாமிக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து சாரிஜிட்ட ரொம்ப கடுமையா பேசிட்டு, அவர் வந்து அதை கொஞ்சம் ஜோக்கா சொல்றாரு, உள்ளார இருந்து கரண்டி வருது, பாத்திரம் வருது, எல்லாம் வருது, மாஸ்டர் என்னோட தான் உட்கார்ந்துருக்காரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், இதுக்கு நம்ம வீடே பெட்ரு, நம்ம திரும்பி கிளம்பிடுவோம்ட்டு சத்தம் போடாம வந்தேன் மாஸ்டர், உங்களை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சண்டையும் எப்பயாவது நடந்திருக்கலாம், அல்லது இது நடக்காமலே இருக்கலாம். அந்த விஷயம் வந்து அவருடைய கண்ணுக்கு படாத மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கும். ஆனா இப்ப குரு வந்து சீடனுடைய ஒரு குறைபாடை தனக்குள்ளாரையே ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறாரு, அதை சரி பண்றாரு, பயிற்சி அளிக்கிறாருன்னா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பயிற்சி தானே கிடையாது. நம்ம மாஸ்டர்கள் நடைமுறை வாழ்க்கையிலும் பயிற்சி அளிப்பவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவருக்குள்ளார என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனையை அந்த இடத்துல கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தை தான் அணுகிற விதத்தையும் காட்டி கொடுத்து, வாழ்க்கைன்னா இப்படிதான்ப்பா இருக்கும், இதெல்லாம் ஏத்துக்கணுங்கிறத நேருக்கு நேரம் சொல்லி திருப்பி. இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன தோணுது, இப்படித்தான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. நாம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனையில தான் உள்ள வந்திருப்போம், இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்கன்னா மாஸ்டர் வந்து இப்படி கையை காட்டி அப்படியே கண்ணால பார்த்து எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு செய்யறாங்கதான். ஆனா ரொம்ப ரேர். அவங்க 24 மணி நேரத்துல ஒரு செகண்ட்ல அந்த பணி செய்யறாங்கன்னா மிச்சம் இருக்கிற அத்தனை நொடிகள்லையும் இந்த மாதிரி பணிகள் தான் செய்யறாங்க. தானே நேரடியாக இறங்கி சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த சூழ்நிலையை தான் எதிர்கொள்ற விதத்தை காட்டி கூட இருக்கிறவங்கள்ட்ட
தன்னுடைய ஒரு பிரசன்ஸை கொண்டு வந்து அவங்க மூலமாக இந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் இருக்கிறார். அதனால இது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கடிதமாகத்தான் நம்ம பார்க்கணும். சாத்தியமானால் சில அதிகப்படியான செலவுகளை குறைத்து கொண்டு உங்கள் தந்தைக்கு ஒரு உதவியாளரை ஏற்பாடு செய்யுங்கள். அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கிறாருன்றதை பத்தி எழுதி பார்க்கணும். அப்ப அதுக்காக அவர் சொல்றார், அதன் மூலம் அவருக்கு தேவையானவற்றை கிடைக்க செய்ய முடியும். அவர் நடக்கும் பொழுதும் உதவியாளர் அவரை பிடித்துக் கொண்டு அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை பத்தி படிக்கும் பொழுது நம்ம ரீசெண்டா கூட ஒரு இடத்துல படிச்சேன். அதாவது கொஞ்சம் நல்லா படிச்சு வேலையில இருக்கிற மகன்கள் மகள்கள் தங்களுடைய தந்தை தாய் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறதுக்காக ஓடோடி வர்றாங்க. அது ஒரே ஊர்ல இருந்தா கூட அப்பப்ப போய் அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு பாக்குற அளவுக்கு இன்னும் பையன்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பதிவுல போட்டிருந்தவர் அவர் சொல்லியிருந்தாரு, மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக மட்டும் உங்கள் தாயையோ தந்தையையோ போய் பார்க்காதீங்க. அவங்களோட கோயிலுக்கு போங்க, அவங்களோட நடந்து வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அவங்கள டெய்லி கிடையாது, குறைஞ்சபட்சம் இதெல்லாம் அவங்களை ஹீலிங் பண்ற விஷயம். அவங்களோட சேர்ந்து ஒரு சினிமா உட்காந்து பாருங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துக்கு போங்க. நீங்க போயிட்டு வந்திருப்பா, நான் இங்க இருந்து வந்துட்டு அப்படி அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படி. ஆனால் வயதானவர்களுக்கு தேவை மருந்து மட்டும் கிடையாது. அவர்களுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு அன்புக்குரியவர்கள் ஏதோ ஒரு விதத்துல பக்கத்துல இருக்கணும். அது அவங்கள ஹீல் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி ஒரு மனநல மருத்துவரை யாரோ ஒருத்தர் பேசியிருந்ததை கேட்டேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது லாலாஜி அது மாதிரி ஒண்ணு சொல்றாரு, நீங்க கொஞ்சம் செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உதவியாளரை வச்சு பக்கத்துல நடந்து பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி எல்லாம் பாத்துக்குங்க, ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த மாதிரி கவனித்து கொண்டால் மட்டும்தான் அவர் அவர் கொஞ்சம் குயிக்கா ஹீல் ஆவாரு. கீழே இறங்கி அங்க ஹையஸ்ட் லெவல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சீக்கிரட்டை ஓபன் பண்றாரு அதே கடிதத்தில். அடுத்த நிமிஷம் நேரா கீழே இறங்கி ஒரு சாதாரண மனிதராக தன்னுடைய சக தோழருக்கு ஒரு ஒரு உதவி ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரியும் இந்த கடிதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்றார். தற்சமயம் வீட்டு பெண்கள் குழந்தைகள் அனைவரும் பதாயுனில் இருக்கிறார்கள். டிசம்பர் 12ஆம் நாள் கம்லாவின் மக்லாவா வைபவம் நடைபெறுகிறது. மக்லாவா அப்படின்றது அந்த பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. இது ஒரு பெரிய கான்செப்ட். மக்லாவா சொல்ல டைம்ல இருக்காங்க, ஒரு நிமிஷத்துல சொல்ல பார்ப்போம். மக்லாவாங்கிறது இப்ப நம்ம மறு அழைப்புன்னு வைக்கிறோம். பொண்ணை மறு அழைப்புக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. 3 தடவை அழைக்கணும், மாப்பிள்ளை அழைப்பு இருக்கு, பொண்ணு அழைப்பு இருக்கு, அப்புறம் பொண்ணை கொண்டு விடுறதுக்கு சொல்லுவோம்ல. உண்மை என்னன்னு கேட்டா அந்த 3 அழைப்புங்கிறது பொண்ணுக்கு நடக்கும். அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த காலகட்டத்துல எப்படின்னா குழந்தை திருமணம் தானே, ஒரு 10 வயசுக்குள்ளாரையே கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தடவை என்ன பண்ணும், பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு அங்க விட்டு வர மாட்டாங்க, திருப்பி அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. இது முதல் ட்ரிப்பு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெச்சூர் ஆகும் பொழுது ஒரே முறை இந்த மாதிரி வைபவம் எல்லாம் பண்ணி ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு திருப்பி கொண்டு வந்துருவாங்க. இது 2வது முறை நடக்கிறது. அப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு கம்ப்ளீட்டா இனிமே அங்கேயேதான் போய் வாழ போகுது அப்படிங்கும் பொழுது ரொம்பவும் கிராண்டா கல்யாணம் மாதிரியே ஒரு வைபவம் வைத்து அந்த பொண்ணை திருப்பி அனுப்புவாங்க. அது அதுக்கப்புறம் அங்கதான் போய் வாழ போகுதுங்கிற நிலைமை. அது வயசுக்கு வந்த பிறகு ஒரு 15 வயசு 16 வயசுக்கு அப்புறம் நல்லா மெச்சூர் ஆன பிறகு அங்க அனுப்பி வைப்பாங்க. அந்த வைபவத்தை தான் மக்லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். இதுல கொஞ்சம் தவறுகள் இருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல நான் பிறந்து வளரல. அப்பப்ப சில பேர் பேசுறத வச்சு இதுக்கெல்லாம் இது காரணமா இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது. லாலாஜியினுடைய மகளை அவருடைய மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற ஒரு வைபவத்தை தான் மக்லாவா அப்படின்னு சொல்றாரு. அது டிசம்பர் மாதம் நடக்க இருக்குங்கிறதை தெரிவிக்கிறேன். சலாம், அனைவருக்கும் ஆசிகள். ராமச்சந்திர 13 நவம்பர் 1921. நல்ல ஒரு கடிதம்.
நம்ம வந்து லாலாஜி மகராஜ் சொன்னது மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு ஒரு யோசனையை வச்சுக்குவோம். மற்றவர்களிடம் ஒரு குறையை காணும் பொழுது குரு அவற்றை தன் மீதே ஏற்றுக்கொண்டு சீடர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். இதை மனசுல வந்து ஊற வச்சுக்குவோம், மனசுக்குள்ளார போட்டு அசை போடுவோம். எப்படி மாஸ்டர் இதை செய்யறாரு, நாமும் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனையை வைத்துக் கொண்டு இன்னைக்கு காலை நேர தியானத்துக்கு சொல்லலாம்.